வணக்கம். வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 4/2/2025 செவ்வாய்க்கிழமை. காலை 8 மணி வரை சஷ்டி திதி இருக்குது. அதன் பின்பு சப்தமி திதி ஆரம்பிக்குது. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் மற்றும் அஸ்தம். இன்று இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் யாரெல்லாம் ஜென்ம நட்சத்திரமா அஸ்வினியில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இன்றைக்கு ஜென்ம நட்சத்திரம். அதனால் கோபம் தவிர்த்து பொறுமை காக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். அதே போல் யாருக்கெல்லாம் இன்றைக்கி சந்திராஷ்டமம்னு பார்த்தீங்கன்னாக்கா உத்திரம் மற்றும் அஸ்தம் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும் போது இன்றைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றதுனால நீங்கள் எடுத்துக்கிட்ட எல்லா காரியங்களிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். கவனக்குறைவு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும். சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். யாரெல்லாம் ரோஹிணியில் பிறந்திருக்கீங்களோ திருவோணம், திருவாதிரை, சதயம் மற்றும் சுவாதி இதிலெல்லாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நாள் ஒரு இனிய நாளாக இருக்கும். நீங்கள் எடுத்துக்கொண்ட அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். யாருக்கெல்லாம் சற்று சாதகமில்லாத சூழல் நிலவ போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மிருகசீடம், சித்திரை மற்றும் அவிட்டம் இதில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு சாதகமற்ற ஒரு சூழல் நிலவக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதனால் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைக்கு நியூமராலஜி படி என்ன பலன் தரப்போகுது, யாருக்கு நன்மை, யாருக்கு சாதகமற்ற சூழல் நியூமராலஜி படி அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கு தேதி 4ஆம் தேதி இல்லைங்களா? இந்த 4ஆம் தேதி உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 1, 7, 10, 16, 19, 25 மற்றும் 28 இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும். அதே போல் யாருக்கு சற்று சாதகமில்லாத சூழல் நிலவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் 2ஆம் தேதி பிறந்தீங்களோ 9, 11, 18, 20, 27 மற்றும் 29 இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் மற்றொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.